மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். தரம் 11ஆம் ஆண்டினுடைய இலக்கண பகுதியினை அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். இறுதியாக படிப்பிக்கப்பட்ட வகுப்பில் அதாவது அந்த எழுத்து என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்தை பற்றி படிப்பிச்சு கேட்டிருக்கேன். அதில் எழுத்து என்றால் என்ன, அந்த எழுத்துக்கு காணப்படுகின்ற இரண்டு பிரதானமான வடிவங்கள் என்ன என்று தெரிஞ்சிருக்க வேண்டும். அதாவது எழுத்து என்றால் என்ன, அந்த எழுத்துக்கு காணப்படுகின்ற இரண்டு விதமான வடிவங்கள் என்ன என்று தெரிஞ்சிருக்க வேண்டும். அதாவது எழுத்து என்றால் என்ன, அந்த எழுத்துக்கு காணப்படுகிற இரண்டு பிரதானமான வடிவங்கள் என்னன்னு தெரியும். எழுத்தண்டா என்னென்றா ஒரு மொழிக்கு பயன்படுத்தப்படுகின்ற அடிப்படையான ஒலிகளினுடைய வடிவம் என்னென்று சொல்லப்படும் என்றால் எழுத்து என்று சொல்லப்படும். ஒரு மொழிக்கு பயன்படுத்தப்படுகின்ற அடிப்படையான அதாவது ஒலிகளினுடைய வடிவத்தை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் எழுத்து என்று அழைத்து கொள்வோம். அப்போ அந்த எழுத்தில் பார்த்தீங்கன்னா எழுத்தொன்றுக்கு ரெண்டு விதமான வடிவங்கள் காணப்படும். ஒன்று ஒலி வடிவம் என்று சொல்லப்படுவது ஒரு வடிவமாக இருக்கும். அடுத்த ரெண்டாவது வடிவமாக இருக்கிறது என்ன வடிவமாக கொண்டால் வரி வடிவம். இந்த ஒலி வடிவமும் வழி வடிவமும் ஒரு எழுத்து ஒன்றுக்கு காணப்படுகின்ற இரண்டு பிரதானமான வடிவங்களாக கருதப்படும். ஒலி வடிவம் என்றால் என்னவாக கொண்டால் நாங்கள் உச்சரிக்கின்ற பொழுது உருவாக்கப்படுகின்ற வடிவம் என்னவாக கொண்டால் ஒலி வடிவமாக கருதப்படும். அந்த எழுத்தை நாங்கள் சித்திரமாக வரைகின்ற பொழுது உருவாகின்ற வடிவம் என்னவாக கொண்டால் வரி வடிவம். எழுத்தை பார்த்தீங்கன்னா எழுத்து என்றால் ஒரு மொழிக்கு பயன்படுத்தப்படுகின்ற அடிப்படையான ஒலிகளினுடைய வடிவம் எழுத்து என்று சொல்லப்படும். இந்த எழுத்துக்கு ரெண்டு விதமான வடிவங்கள் இருக்குது. ஒன்று ஒலி வடிவம் என்றது ஒரு வடிவம், அடுத்தது வரி வடிவம். நாங்கள் உச்சரிக்கின்ற பொழுது உருவாகிற வடிவம் ஒலி வடிவமாகும். அந்த எழுத்தை நாங்கள் சித்திரமாக வரைகின்ற பொழுது உருவாகின்ற வடிவம் என்னவாக கொண்டால் வரி வடிவமாகவும் கருதப்படும். அப்போ இந்த ஒலி வடிவம் வரி வடிவம் ஒரு எழுத்துக்கு ஆணித்தரமாக இருக்கின்ற இரண்டு பிரதானமான வடிவங்களாக இருக்கும். அப்போ முதலாவது குறித்து கொள்ளுங்கள். எழுத்து ஒரு மொழிக்கு பயன்படுத்தப்படுகின்ற அடிப்படையான ஒலிகளினுடைய வடிவம், அடிப்படையான ஒலிகளினுடைய வடிவம் எழுத்து என்று அழைக்கப்படும். எழுத்து என்று அழைக்கப்படும். இந்த எழுத்தானது சித்திரமாக வரையப்படுவது உடன் கண்களுக்கு புலப்படுகின்ற விதமாகவும் அமைந்து காணப்படும். என்னை சின்னொரு தலையங்கம் போடுங்கோ. எழுத்தொன்றிற்குள்ள இரண்டு விதமான வடிவங்கள். எழுத்து ஒன்றிற்குள்ள இரண்டு பிரதானமான வடிவங்கள். ஒன்று ஒலி வடிவம், இரண்டாவது வரி வடிவம். ஒன்று ஒலி வடிவம், அடுத்தது வரி வடிவம். எழுத்து ஒன்றை நாங்கள் உச்சரிக்கின்ற போது பெறப்படுகின்ற வடிவம், எழுத்து ஒன்றை நாங்கள் உச்சரிக்கின்ற போது பெறப்படுகின்ற வடிவம் ஒலி வடிவமாக கருதப்படும்.
எழுத்து ஒன்றை நாங்கள் உச்சரிக்கின்ற போது புறப்படுகின்ற வடிவம் ஒலி வடிவமாக கருதப்படும். அந்த எழுத்தினை நாங்கள் சித்திரமாக வரைகின்ற போது புறப்படுகின்ற வடிவம் வரி வடிவமாக அமைந்திருக்கும். இந்த இரண்டு வடிவங்களும் ஒரு எழுத்துக்கு காணப்படுகின்ற பிரதான வடிவங்களாக அமைந்து காணப்படும். இனி போட வேண்டியது தமிழ் நெடுங்கணக்கு. ஏனைய மொழிகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ் மொழியில் உள்ள எழுத்துக்கள் நீண்டதாகவும் கொஞ்சம் பரந்ததாகவும் காணப்படுகிறது. ஏனைய மொழிகளோடு ஒப்பிடும்போது தமிழில் உள்ள எழுத்துக்கள் நீண்டதாகவும் பரந்ததாகவும் காணப்படுகிறது. இவ்வாறு நீண்டு பரந்து காணப்படுகின்ற அந்த எழுத்துக்களை, அந்த கணக்கை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் நெடுங்கணக்கென்று சொல்லுவோம். நீண்டதாகவும் பரந்ததாகவும் காணப்படுகின்ற அந்த கணக்கை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் தமிழ் நெடுங்கணக்கென்று சொல்லுவோம். ஏனைய மொழிகளோடு ஒப்பிடும்போது தமிழ் மொழியில் உள்ள எழுத்துக்கள் நீண்டதாகவும் பரந்ததாகவும் காணப்படுகிறனால் அவ்வாறு நீண்டு பரந்து காணப்படுகின்ற எழுத்துக்களை நாங்கள் நெடுங்கணக்கு என்று நாங்கள் அழைத்து கொள்வோம். அந்த வகையில் தமிழ் நெடுங்கணக்கின்படி தமிழ் மொழியிலே 247 எழுத்துக்கள் காணப்படுகின்றன. உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் சேர வருகிற 30 எழுத்துக்களையும் நாங்கள் முதல் எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். அதை விட அடுத்தொரு எழுத்து இருக்குது, உயிர்மை எழுத்துக்கள் என்ற ஒரு எழுத்து இருக்குது, அது 216. ஆயுத எழுத்தண்ட ஒரு எழுத்திற்கு அது 1. அப்போ எல்லாமாக 247 எழுத்துக்கள் தமிழ் நெடுங்கணக்கின்படி தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்களாக கருதப்படுகிறது. ஏனைய மொழிகளோடு ஒப்பிடும்போது தமிழில் உள்ள எழுத்துக்கள் நீண்டதாகவும் பரந்ததாகவும் காணப்படுகிறது. அவ்வாறு நீண்டு பரந்து காணப்படுகின்ற அந்த கணக்கை நாங்கள் நெடுங்கணக்கு என்று அழைப்போம். அந்த வகையில் தமிழ் நெடுங்கணக்கின்படி தமிழ் மொழியிலே 247 எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அந்த வகையில் உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் சேர வருகிற 30 எழுத்துக்களையும் முதல் எழுத்துக்கள் என்று சொல்லுவோம் கூட்ட. அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள் என்ற ஒரு எழுத்து இருக்குது, அது 216 எழுத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி ஆயுத எழுத்தண்ட ஒரு எழுத்து இருக்குது. எல்லாமாக 247 எழுத்துக்கள் தமிழ் நெடுங்கணக்கின்படி தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்களாக அமைந்திருக்கும். அவை சின்ன ஒரு உபதலைங்கம் போட்டு எழுதுங்கோ. தமிழ் நெடுங்கணக்கு எழுதுங்கோ. ஏனைய மொழிகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது தமிழில் உள்ள எழுத்துக்கள் நீண்டதாகவும் பரந்ததாகவும் காணப்படுகின்றது.
நீண்டதாகவும் பரந்ததாகவும் காணப்படுகின்றது. இவ்வாறு நீண்டு பரந்து இருக்கின்ற கணக்கு என்பதனால் அதனை தமிழ் நெடுங்கணக்கு என்று அழைக்கின்றனர். அந்த வகையில் நெடுங்கணக்கின்படி தமிழ் மொழியிலே 247 எழுத்துக்கள் 247 எழுத்துக்கள் காணப்படுவதை அவதானிக்கலாம். அந்த வகையில் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள் 216, ஆயுதெழுத்து 1. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மை எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1 எல்லாமாக 247 எழுத்துக்கள் தமிழ் நெடுங்கணக்கின்படி காணப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. இனி சின்னொரு தலையங்கம் தமிழில் உள்ள எழுத்து வகைகள். தமிழில் உள்ள எழுத்து வகைகள். தமிழில் உள்ள எழுத்து வகையை நாங்கள் பிரதானமாக 2 வகைப்படுத்த முடியும். தமிழில் உள்ள எழுத்துக்களை நாங்கள் பிரதானமாக 2 வகைப்படுத்த முடியும். ஒன்று முதல் எழுத்துக்கள். முதலாவது இருக்கிற எழுத்து என்னவா இருக்கும் என்றால் முதல் எழுத்துக்கள். அடுத்தது என்ன எழுத்தாக இருக்கும் என்றால் சார்பு எழுத்துக்கள். ஒன்று முதல் எழுத்துக்கள் என்ற ஒரு வகைப்பாடு, அடுத்தது ஒன்று இருக்குது சார்பு எழுத்துக்கள் என்று சொல்ற வகைப்பாடு. ஒன்று முதல் எழுத்துக்கள் என்று சொல்ற ஒரு வகைப்பாடும், அடுத்தது ஒரு வகைப்பாடு இருக்குது சார்பெழுத்துக்கள் என்று சொல்ற வகைப்பாடு. அப்போ முதல் எழுத்துக்களுக்குள்ள பிறகு 2 விதமான எழுத்துக்கள் வரும். முதல் எழுத்துக்கள் தமிழில் எத்தனை இருக்குன்றால் 30 எழுத்துக்கள் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் வரும். முதல் எழுத்துக்களுக்கு வார முதலாவது எழுத்து வகைப்பாடு உயிரெழுத்துக்கள், அது 12 இருக்குது. அடுத்த ஒரு எழுத்திற்கு என்ன எழுத்துக்கள் என்றா ஞாபகப்படுத்துங்கோ, மெய் எழுத்துக்கள் என்று சொல்கிறோம். அடுத்தது ஒரு எழுத்திற்கு என்ன எழுத்துண்டா மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்குண்டா 18 இருக்குது. இந்த 12ஐயும் 18ஐயும் கூட்ட வார 30 எழுத்துக்களை நாங்கள் என்ன சொல்லுவோம்டா முதல் எழுத்துக்கள். அவை இலக்கண நூல் சொல்லுகின்ற படி சார்பெழுத்துக்கள் நன்னூல் சொல்லுற அந்த விடயத்தின் படி சார்பெழுத்துக்கள்
10 விதமான சார்பெழுத்து வகைப்பாடுகள் இருக்குது. முதல் எழுத்துக்களை சார்ந்து நின்று நீண்டொலிக்கின்ற அல்லது குறுகி ஒலிக்கின்ற அந்த எழுத்துக்களை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்டா சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து நின்று நீண்டொலிக்கின்ற அல்லது குறுகி ஒலிக்கின்ற அந்த எழுத்துக்களை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் சார்பெழுத்துக்கள் என்று நாங்கள் அழைத்து கொள்ள முடியும். முதல் எழுத்துக்களை சார்ந்து நின்று நீண்டொலிக்கின்ற அல்லது குறுகி ஒலிக்கின்ற அந்த எழுத்துக்களை சார்பெழுத்துன்னு சொல்லுவோம். அப்போ அந்த சார்பெழுத்தில் 10 விதமான சார்பெழுத்து வகைப்பாடுகள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. உயிர்மை எழுத்துக்கள், உயிர் அளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், முற்றாயுதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 10 சார்பெழுத்துக்களினுடைய வகைப்பாடாக கருதப்படும். அன்று உயிர்மை எழுத்துக்கள், உயிர் அளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், முற்றாயுதம் என்று சொல்லப்படுகின்ற உளவும் சார்பெழுத்துக்களினுடைய வகைப்பாடாக இருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து நின்று நீண்டொலிக்கின்ற அல்லது குறுகி ஒலிக்கின்ற அந்த எழுத்துக்களை நாங்கள் என்னென்று சொல்லலாம் என்றால் சார்பு எழுத்துக்கள் என்று ஒலிக்கலாம். சார்ந்து நின்று ஒலிக்கின்ற எழுத்துக்களை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் சார்பெழுத்து. அது எதை சார்ந்து நிற்கும் என்றால் முதல் எழுத்துக்களை சார்ந்து நின்று நீண்டொலிக்கின்ற அல்லது குறுகி ஒலிக்கின்ற அந்த எழுத்துக்களை நாங்கள் சார்பெழுத்துக்கள் என்று அழைப்பதை அவதானம். உள்ள எழுத்துக்களை நாங்கள் பிரதானமாக 2 வகைப்படுத்த முடியும். ஒன்று முதல் எழுத்துக்கள். முதலாவது இருக்கிற எழுத்து என்னவா இருக்கும் என்றால் முதல் எழுத்துக்கள். அடுத்தது என்ன எழுத்தாக இருக்கும் என்றால் சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் என்ற ஒரு வகைப்பாடு. அடுத்தது ஒன்று இருக்குது சார்பு எழுத்துக்கள் என்று சொல்கிற வகைப்பாடு. முதல் எழுத்துக்கள் என்று சொல்கிற ஒரு வகைப்பாடும், அடுத்தது ஒரு வகைப்பாடு இருக்குது சார்பு எழுத்துக்கள் என்று சொல்கிற வகைப்பாடு. அப்போ முதல் எழுத்துக்களுக்குள்ள பிறகு 2 விதமான எழுத்துக்கள் வரும். முதல் எழுத்துக்கள் தமிழில் எத்தனை இருக்குன்றால் 30 எழுத்துக்கள் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் வருது. முதல் எழுத்துக்களுக்கு வார முதலாவது எழுத்து வகைப்பாடு உயிரெழுத்துக்கள். அது 12 இருக்குது. அடுத்த ஒரு எழுத்திற்கு என்ன எழுத்துக்கள் என்றா ஞாபகப்படுத்துங்கோ மெய் எழுத்துக்கள் என்று சொல்கிறோம். அடுத்தது ஒரு எழுத்திற்கு என்ன எழுத்துண்டா மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்குண்டா 18 இருக்குது. இந்த 12ஐயும் 18ஐயும் கூட்ட வார 30 எழுத்துக்களை நாங்கள் என்ன கூட்ட வார 30 எழுத்துக்களை நாங்கள் என்ன சொல்லுவோம்டா முதல் எழுத்துக்கள். அவை இலக்கண நூல் சொல்லுகின்ற படி சார்பெழுத்துக்கள் நன்னூல் சொல்லுற அந்த விடயத்தின் படி சார்பெழுத்துக்கள் 10 விதமான சார்பெழுத்து வகைப்பாடுகள் இருக்குது. முதல் எழுத்துக்களை சார்ந்து நின்று நீண்டொலிக்கின்ற அல்லது குறுகி ஒலிக்கின்ற அந்த எழுத்துக்களை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்டா சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து நின்று நீண்டொலிக்கின்ற அல்லது குறுகி ஒலிக்கின்ற அந்த எழுத்துக்களை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் சார்பெழுத்துக்கள் என்று நாங்கள் அழைத்து கொள்ள முடியும். முதல் எழுத்துக்களை சார்ந்து நின்று நீண்டொலிக்கின்ற அல்லது குறுகி ஒலிக்கின்ற அந்த எழுத்துக்களை சார்பெழுத்துன்னு சொல்லுவோம். அப்போ அந்த சார்பெழுத்தில் 10 விதமான சார்பெழுத்து வகைப்பாடுகள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. உயிர்மை எழுத்துக்கள், உயிர் அளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம்,
ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் முற்றாயுதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 10 சார்பெழுத்துக்களினுடைய வகைப்பாடாக கருதப்படும். அண்டு உயிர்மை எழுத்துக்கள் உயிர் அளவடை ஒற்றளவடை குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் முற்றாயுதம் என்று சொல்லப்படுகின்ற உளவும் சார்பெழுத்துக்களினுடைய வகைப்பாடாக இருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து நின்று நீண்டொலிக்கின்ற அல்லது குறுகியொலிக்கின்ற அந்த எழுத்துக்களை நாங்கள் என்னென்று சொல்லலாம் என்றால் சார்பு எழுத்துக்கள் என்று சார்ந்து நின்று ஒலிக்கின்ற எழுத்துக்களை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் சார்பு எழுத்து. அது எதை சார்ந்து நிற்கும் என்றால் முதல் எழுத்துக்களை சார்ந்து நின்று நீண்டொலிக்கின்ற அல்லது குறுகியொலிக்கின்ற அந்த எழுத்துக்களை நாங்கள் சார்பு எழுத்துக்கள் என்று அழைப்பதை அவதானம். உள்ள எழுத்துக்களை நாங்கள் பிரதானமாக 2 வகைப்படுத்த முடியும். ஒன்று முதல் எழுத்துக்கள். முதலாவது இருக்கிற எழுத்து என்னவா இருக்க வேண்டால் முதல் எழுத்துக்கள். அடுத்தது என்ன எழுத்தாக இருக்க வேண்டால் சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் என்ற ஒரு வகைப்பாடு. அடுத்தது ஒன்று இருக்குது சார்பு எழுத்துக்கள் என்று சொல்ற வகைப்பாடு. முதல் எழுத்துக்கள் என்று சொல்ற ஒரு வகைப்பாடும் அடுத்தது ஒரு வகைப்பாடு இருக்குது சார்பு எழுத்துக்கள் என்று சொல்ற வகைப்பாடு. அப்போ முதல் எழுத்துக்களுக்கு இல்லை பிறகு 2 விதமான எழுத்துக்கள் வரும். முதல் எழுத்துக்கள் தமிழில் எத்தனை இருக்குன்றால் 30 எழுத்துக்கள் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் வரும். முதல் எழுத்துக்களுக்கு வார முதலாவது எழுத்து வகைப்பாடு உயிரெழுத்துக்கள். அது 12 இருக்குது. அடுத்த ஒரு எழுத்திற்கு என்ன எழுத்துக்கள் என்றால் ஞாபகப்படுத்துங்கோ மெய் எழுத்துக்கள் என்று சொல்கிறோம். அடுத்தது ஒரு எழுத்திற்கு என்ன எழுத்துண்டா மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்குண்டா 18 இருக்குது. இந்த 12ஐயும் 18ஐயும் கூட்ட வார 30 எழுத்துக்களை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்னா முதல் எழுத்துக்கள். அவை இலக்கண நூல் சொல்லுகின்ற படி சார்பு எழுத்துக்கள் நன்னூல் சொல்லுற அந்த விடயத்தின் படி சார்பு எழுத்துக்கள் 10 விதமான சார்பு எழுத்து வகைப்பாடுகள் இருக்குது. முதல் எழுத்துக்களை சார்ந்து நின்று நீண்டொலிக்கின்ற அல்லது குறுகி ஒலிக்கின்ற அந்த எழுத்துக்களை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்னா சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து நின்று நீண்டொலிக்கின்ற அல்லது குறுகி ஒலிக்கின்ற அந்த எழுத்துக்களை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் சார்பு எழுத்துக்கள் என்று நாங்கள் அழைத்து கொள்ள முடியும். முதல் எழுத்துக்களை சார்ந்து நின்று நீண்டொலிக்கின்ற அல்லது குறுகி ஒலிக்கின்ற அந்த எழுத்துக்களை சார்பு எழுத்துன்னு சொல்லுவோம். அப்போ அந்த சார்பு எழுத்தில் 10 விதமான சார்பு எழுத்து வகைப்பாடுகள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. உயிர்மை எழுத்துக்கள் உயிர் அளவடை ஒற்றளவடை குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் முற்றாயுதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 10 சார்பெழுத்துக்களினுடைய வகைப்பாடாக கருதப்படும். அண்டு உயிர்மை எழுத்துக்கள் உயிர் அளவடை ஒற்றளவடை குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் முற்றாயுதம் என்று சொல்லப்படுகின்ற உளவும் சார்பெழுத்துக்களினுடைய வகைப்பாடாக இருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து நின்று நீண்டொலிக்கின்ற அல்லது குறுகியொலிக்கின்ற அந்த எழுத்துக்களை நாங்கள் என்னென்று சொல்லலாம் என்றால் சார்பு எழுத்துக்கள் என்று சார்ந்து நின்று ஒலிக்கின்ற எழுத்துக்களை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் சார்பு எழுத்து. அது எதை சார்ந்து நிற்கும் என்றால் முதல் எழுத்துக்களை சார்ந்து நின்று நீண்டொலிக்கின்ற
அல்லது குறுகி ஒலிக்கின்ற அந்த எழுத்துக்களை நாங்கள் சார்பு எழுத்துக்கள் என்று அழைப்பதை அவதானிக்கலாம். அவை தலையங்கம் போடுங்கோ. தமிழில் உள்ள எழுத்து வகை. ஒன்று முதல் எழுத்துக்கள், அடுத்தது சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்து கீழே போடுங்கோ 30 எழுத்துக்கள். முதல் எழுத்து கீழே போடுங்கோ 30 எழுத்துக்கள். சார்பு எழுத்து கீழே போடுங்கோ இலக்கண நூல் நன்னூல் சொல்லுகிற 10 விதமான சார்பு எழுத்து வகைப்பாடு. இலக்கண நூலாகிய நன்னூல் குறிப்பிடுகின்ற 10 விதமான சார்பு எழுத்து வகைப்பாடுகள் இருக்கு. இலக்கண நூல் நன்னூல் குறிப்பிடுகின்ற 10 விதமான சார்பு எழுத்து வகைப்பாடுகள் காணப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. இனி சின்னொரு தலையங்கம் போடுங்கோ முதல் எழுத்துக்கள். சின்னொரு உபதலையங்கம் போடுங்கோ முதல் எழுத்துக்கள். தமிழ் மொழியின் அடிப்படையான எழுத்துக்கள். தமிழ் மொழியின் அடிப்படையான எழுத்துக்கள் அல்லது மூல ஒலிகள். மூல ஒலிகள் முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படும். தமிழ் மொழியின் அடிப்படையான எழுத்துக்கள் அல்லது மூல ஒலிகள் முதல் எழுத்துக்கள் என்று குறிப்பிடப்படும். அந்த முதல் எழுத்துக்கள் 30 எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அந்த முதல் எழுத்துக்கள் 30 எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அந்த வகையில் உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் சேர வருகின்ற 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்களாக கருதப்படும். முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்களாக கருதப்படும். இனி சின்னொரு தலையங்கம் போடுங்கோ உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் அல்லது ஆவி எழுத்து. உயிரெழுத்துக்கள்ல 2 விதமான வகை காணப்படுது. ஒன்று உயிர் குறில் எழுத்து, அடுத்தது உயிர் நடில் எழுத்து. உயிர்குறிலண்டா நாங்கள் உச்சரிக்கிற ஒரு குறுகிய ஓசையுடைய உயிர்குறிலாக இருக்கும். உயிர் நடில் என்பது எல்லாருக்கும் வேண்டா நெட்டெழுத்தாக இருக்கும். அப்போ இது பற்றிய விடயத்தை அடுத்த வகுப்பு அவதானித்துக் கொள்வோம். இன்று இவ்வளவு பகுதியுடன் வகுப்பை பூரணப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.